இந்த பிளான் என்னன்னு நாளைக்கு தெரியும். நாங்கள் இங்கே ஏன் ஆரம்பித்தோன்னே நாளைக்கு பார்ப்போம். ஏ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் சன்ரைஸ் பார்ப்போம். இவங்க தான் நம்ம கூட வர சீனியர் யூடியூபர் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சென்னை ஆக்டிவாலே வந்திருக்காங்க. பாரிஸில் இருக்கோம் காய்ஸ். பாரிஸில் பெட்ரோல் பங்க் திறந்து வச்சுக்கிட்டு பெட்ரோல் போட மாட்டுறாங்க காய்ஸ். அதனால் நாங்கள் இப்போது ஸ்பென்சர்கிட்ட போகிறோம் காய்ஸ். நம்ம கோரைடர்ஸ் போகிறாங்க, போயிட்டுருக்காங்க முன்னாடி. ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சென்னை ஆக்டிவாலே வந்திருக்காங்க காய்ஸ். ஒரு சேலஞ்சாக வந்திருக்காங்க. எல்ஐசி கிட்ட இருக்கும் 5:40. 5:40 வந்து பெட்ரோல் பங்க் எங்கேன்னு தேடிட்டு இருக்கோம். அது என்ன விஷயம்னா சென்னைக்காரில் இருக்காரு, அவருக்கே தெரியல பெட்ரோல் தடைகளா. சன்ரைஸ் போகும்போது நம்ம வண்டி ஆஃப் ஆகிடுச்சு காய்ஸ். இது எடுத்துடுறா. எது பிரேக்கா? இது பிரேக். அதை சொல்லுங்க. ஃப்ரண்ட் பிரேக் ரைட்டில் தான், பேக்கு காலு. சன்ரைஸ் வரல, இன்னும் வர மாதிரி வரப்போகுது காய்ஸ். ஃபைனலி பங்க் வந்துருச்சு ஈயா கிட்ட காய்ஸ். மணி 6:03 ஆகுது. நம்ம இப்போ மெரினாக்கு வந்துட்டோம். இந்த பெட்ரோல் இஷ்யூனால் இப்போ டைம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. ஃபுல்லாக புறாக்கள்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. சரியான வியூ. அப்படியே மணிரத்னம் படத்தில் ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக புறாவாக பறந்துட்டு. அந்த எந்திரன் படத்தில் பறவையெல்லாம் பறக்குங்க. ஐயோ, அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு கவுண்ட் பண்ணவே முடியாது. அங்கே ஒரு சத்தியமாக தலையை சுற்றுது காய்ஸ். செம்ம சீனு. இது வந்து நீங்கள் சென்னையில் இருக்கிற பசங்களே பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. பக்கத்தில் போகலாம். ஒரு 7 மணிக்கு மேலே இங்கே கையிலெல்லாம் எடுத்துடுறாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. வந்து ஓடனோன்னு அப்படியே பூரா பறக்குது. அது ஸ்லோ மோஷனில் போட்டால் செமையாக இருக்கும். சென்னையில் இருக்கவங்க மெரினா பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா உள்ள ஓடி காட்டுறேன், எப்படி பறக்குதுன்னு மட்டும் பாருங்கள். மெரினா நேப்பியார்.
பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே மச்சான் இருக்கோம்? பீச்சு. ரூம்லேருந்து இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சிலேருந்து இப்போ நாங்கள் பாண்டிச்சேரி நோக்கி போக போகிறோம். ஈசிஆர் வழியாக போகிறோம். எங்கெல்லாம் போகிறோமோ கவர் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. மெட்ரோ இங்கே கட்டுறதுனால டீவேஷன் போட்டுட்டாங்க கைஸ். பீச்சை ஒட்டி லைட் ஹவுஸ் வரைக்கும் போக முடியல. இங்கே தான் மச்சான் நான் ஒரு வாட்டி பீச்சில் மாட்டினது இங்கே ஃபஸ்ட்டு. இந்த சிக்னல் தான் ஃப்ரெண்டோட ஆர்சியில் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி மாட்டினது. ஷார்க் ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பான். ஷார்க்கு சைலண்டாக இருக்கணுமா? அந்த சைடு போயிடலாமா? மெரினா போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ வந்து நம்ம பட்டினம்பாக்கம் ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. ஃபுல்லுமே பாருங்க ஃபிஷ் மார்க்கெட்டே இருக்குங்க. இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொடுத்த வீடு தான் இது. அப்புறம் டிப்பிக்கல் சென்னைன்னு சொல்லுவாங்க. சென்னையோட பூர்வீகம் ஓட்டேரி அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் தான். ஆர்ட் ஒர்க்லாம் இருக்குது பாருங்க நிறையா. கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரியே ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹவுசிங் யூனிட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஒரு மீனவ கிராமம் மாதிரி இருக்குது. பாருங்கள், அங்கேயே வந்து சில குடிசைகள்லாம் இருக்குது. அதேப்பா மக்கள்லாம் அவங்க மனசில் இருக்கிறத கூட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் க்ளீனும் பண்ணிகிட்டு இருக்கு. வா, பரவாயில்ல. பட்டினம்பாக்கம் இருக்காங்க. இதே மாதிரி ஃபுல் மெரினாவை க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடல் எல்லாம் ஜாஸ்தியாகிருச்சு. அண்ட் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னி எங்களுக்கு 143 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி போக போகிறோம் தெரியல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரிய வருது. கைஸ், பட்டினம்பாக்கத்துலேருந்து நாங்கள் ஈசிஆர் மெயின் ரோடு போகாமல் நாங்கள் பெசன்ட் நகரையும் ஒரு ரவுண்டு செக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஸோ பெசன்ட் நகர் போகிற வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்ச் இருக்கு பாருங்கள். ஒரு ஃபேமஸான சர்ச் போல தெரியுது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் சென்னை வரும்போது இங்கே ஒரு பெரிய சம்பவமாச்சு. அது உங்களுக்கு தெரியாது கைஸ். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வரோம். வண்டி விடவே இல்லைண்ணா, வண்டி விடவே இல்லை. போயிடுவோம், நாங்கள் போயிடுவோம். வண்டி இங்கே நிறுத்துற மாதிரியே பேசுகிறாங்க. எதுவும் நம்ம விட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி என்ன ஆகலாம். கைஸ், பெசன்ட் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் மட்டும் அப்படியே பார்த்தோம். நீங்கள் அங்கேயே இருங்க, அங்கேயே இருங்க. ஆக்சுவலி ஸ்டார்ட் நீங்கள் அங்கே பஸ் தான் நீங்கள் கல்யாணம் 6 மணிக்கு மேலே தான் வந்து பெசன்ட் நகர் பீச் வந்து நல்லா கிளுகிளுன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம சரி இங்கேயே போயிடலாம். பாண்டிச்சேரி ஈசிஆர் வழியாக ஈசிஆர் ரோடை பிடிக்க போகிறோம். பாசித் வந்து தனியாக முன்னாடி ஓட்டிகிட்டு இருக்கான் வண்டியை. இன்றைக்கி கொஞ்ச நேரம் கழிந்து மாற்றி நாங்கள் முன்னாடி ஓட்ட போகிறோம். இங்கேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 136 கிலோமீட்டர் இருக்கும். கைஸ், ஈசிஆர் டோலுக்கு வந்துருக்கோம். இப்போ நம்ம வெளியிலே பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து 10:30 ஆயிடுச்சு கைஸ். ஈசிஆர் டோல் ரீச் பண்ணுறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் காட்டுது. பாண்டிச்சேரி ரீச் ஆகிறதுக்கு 1:30க்குள்ளே அங்கே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரிக்கு 125 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு கைஸ். ஸோ போகலாம். மழை வேறு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு கிளைமேட் சூப்பராக தான் இருக்குது. நான் சென்னைக்கு வந்தப்போலாம் இந்த மாதிரி கிளைமேட் இருந்ததே இல்லை. கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி கிளைமேட்டு பெஸ்ட்டாக இருக்குது. ஐ லவ் ஈசிஆர். எது மட்டும் இப்போ வந்து ஈசிஆர் பாலம் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், கோவளம். ஒரு கோவளம். கோவளம் இது லாஸ்ட்டில் பாருங்கள். ஃபுல்லுமே பீச் தான், ரெசார்ட் தான் கைஸ். இங்கே ஃபுல்லாக ஈசிஆர் லெஃப்ட் சைடு ஃபுல்லுமே ரெசார்ட்டு, ரைட் சைடு ஃபுல்லுமே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபிஷிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க லெஃப்ட் சைடு. கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கோவளத்தோட ரவுண்டானா மாதிரி. இங்கேருந்து நம்ம
ஹைவே வழியாக ஜாயிண்ட் ஆகிக்கலாம். ஹைவே வழியாக வந்தீங்கன்னா டிராஃபிக் லெஸ்ஸாக இருக்கலாம். அதான் இந்த ரைட்டு. அப்புறம் இந்த திருவான்மீர் வழியாக அப்புறம் நம்ம நேராக போயிட்டே இருக்கோம் கைஸ். பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டுருக்கோம். ஈசிஆர் வெளியே போகும்போது இங்கே ஒரு தனியாக ஒரு வழி தெரிஞ்சு அப்படியே போனால் பீச் தான் வருங்கிறது தெரியும். இந்த வழியில் வந்து யாரும் போன மாதிரி தெரியல. நம்ம போய் பார்க்கலாம் கைஸ். சும்மா ஒரு ட்ரை, என்ன இருக்குன்னே தெரியாது. ரைட்டாக ரோடு போகுது கைஸ். சைடு காடு தான். ஆள் நடமாட்டமே இல்லை கைஸ். ஒரே மண்டவோடா இருக்கு. மண்டவோடா ஆச்சு வேறுதோ இங்கே எரிக்கிறது கைஸ் மண்டவோடலாம். வேணான்றீங்களா? இல்லை இல்லை இருங்க, வண்டியை முறுக்கே திருப்பிடலாம். கைஸ் ரைடர் சேஞ்ச் ஆகிறாரு. பாண்டிச்சேரிக்கு இன்னி எக்ஸாக்டாக வந்து 110 கிலோமீட்டர் இருக்குது. லெஃப்ட் சைடு வியூ மட்டும் பாருங்கள். ஓ மை காட், இதுக்காக தாங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தது. கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுக்கு மெயின் ரீசனாக இதுதான். ஓஹோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஸ்டர் ஆசிஃபோட டியூப் வந்து இப்போதைக்கு என் கையில் இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் ரைட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். நல்லாயிருக்கு. டியூக்கை கொடுத்து போட்டு மச்சான் வந்து ஸ்லோவாக ஓட்ட சொல்கிறாரு. சத்தியமாக பைக்கில் ரெக்கார்ட் ஆக மாட்டான். அதான் ஓகே ஓகே ஓகே. பட் இந்த ரூட்டு ஈஸியர் ரூட்டு ஸ்டார்டிங் மட்டும்தான் கைஸ் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் சாலிடாக 100 போகலாம். ஆனால் எல்லா சைடும் அந்த கேமரா வச்சுருக்காங்க, ஆட்டோமேட்டிக் கேமரா வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடம் மட்டும் பார்த்து போய்க்குங்க. இப்போ வந்து அந்த ரீசன்னால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறேன். பார்த்துக்குங்க, 58, 60 அதே தான் இப்போ க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஸ்மூத்தாகவே போகலாம். சவுண்டு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் காற்று வந்து செம ஜாஸ்தியாக இருக்குங்க. ஓ, அது பின்னாடி பஸ்ஸாக இருக்கார் பாசித் பாய். எங்கே நான் வந்துட்டுருக்கேன். பாசித் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கேன் பாருங்க. மாமல்லபுரம் இனி கொஞ்சம் தூரத்தில் வரப்போகுது. அந்த இடத்துல நம்ம நிறுத்த போகிறதில்ல, ஏன்னா இங்கே லேட் ஆகிடுச்சு. எப்படி நம்ம ஒன் டேயில் வந்து பாண்டிச்சேரி சுற்ற போகிறோம் அப்படிங்கிறது தெரியல கைஸ். நம்ம வண்டி பறக்குது கைஸ். டியூக் 250 செம்ம பறக்குது. நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்குது. வீட்டில் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு கோப்ரோ தான் இருக்குது, 3 பேரும் நம்ம பேசணும். நான் சரியான பசி கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு பீச் ஓரத்தில் ஒரு ஹோட்டல் தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். பார்ப்போம் கிடைக்குமான்னு. ஓகே, இப்போதைக்கு கட் பண்ணுறேங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஈசிஆர் ரோட்டில் ரூட்டில் நம்ம மச்சான் வண்டியில் போயிட்டுருக்கோம். இது மாமல்லபுரத்துக்கு வந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குது. வண்டி தான் எனக்கு மெயின் நினைக்கிறேன். இந்த வண்டி ஓட்டணும்னா அப்படியே பாருங்கள். நாங்கள் ஆல்ரெடி கோப்ரோவில் வந்து இது பண்ணோம், ரெக்கார்ட் பண்ணோம். அது வாய்ஸ் கரெக்டாக கேட்குமா இல்லையான்னு தெரியல, ஏன்னா செம்ம காற்று அடிக்குது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் மறுபடியும் இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரிஜினலாக கோப்ரோலேயே எல்லாமே பேசிட்டாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர் வந்து வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு நான் வந்து மறுபடியும் ஆக்டிவ் ஆக்கி வந்துட்டேன் பழையபடி. திரும்பணுமா? ரைட் ஈசிஆர்லேருந்து நம்ம புதுச்சேரிக்கு போகிறதுக்கு ரைட் எடுத்துட்டோம். அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கான். அவன் முன்னாடியே நம்ம போக போகிறோம். அது சாப்பாடு கடை தான் கண்ணில் படுதா? கண்ணில் ஸ்டாண்ட் ஒழுங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது வேறு இருக்குது இதில். இப்போ பேசுங்க, ஸ்லோ ஓட்டிகிட்டே பேசுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடை க்ளோசிங்கில் தானே இருக்குது. ஆமாம், க்ளோசிங் இருக்குது. நீ போகிற வழியை ஏதாவது பார்த்தா தான் வெயிட் பார்த்து ஸ்டாப் பண்ணுவோம். அவங்க வண்டி அவங்கவுங்களே ஓட்ட போகிறாங்க. நான் பின்னாடி உட்கார போகிறேன் மச்சான் கூட. பாசித் வந்து சோலோ ரைடிங் பாண்டிச்சேரி பண்ண போகிறோம். இங்கே வந்து 80 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு போயிட்டுருக்கோம் பாண்டிச்சேரி. ரொம்ப வெயிலாக இருக்குது. ஈசிஆர்லேருந்து ஈசிஆர் ரோட்டில் பாண்டிச்சேரி போகிற வழி ஒரு மிகப்பெரிய ஆறு. அந்த லேக்கோட நேம் என்னன்னு தெரியல கைஸ். லேக்கு தான் கைஸ், இது ஆறு லேக்கு தான். சூப்பராக இருக்குது, செம்ம காற்று வருது கைஸ். பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ரோடு நல்லாயிருக்கு. கீழே ஒரு ரோடு ஒன்று போகுது. மேலே வந்து சிமெண்ட் ரோடு மாதிரி இருக்குது, தார் ரோடு மாதிரி இல்லை. நல்லா தான் இருக்குது இந்த வியூ. ஒரு மாதிரி பாலம் நல்லா தான் இருக்குது. நம்ம பாசி முன்னாடி வந்துருக்காரு. முன்னாடி வாங்க பாசி. அதான் சொல்லுங்கள், பேசுங்க பேசுங்க. ஆறா கடலா? சரி, நாங்கள் கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு 70 கிலோமீட்டர் புதுச்சேரி பாண்டிச்சேரிக்கு முன்னாடி ஒரு டோல் மாதிரி ஒன்று வருது கைஸ். ஆனால் இனி டோலாக ரெடி பண்ணல போல். ஈசிஆர் வழியாக வரும்போது இந்த டோல் வருது கைஸ். நாங்கள் லைன் 6 போயிட்டுருக்கோம். ரோடு பக்கத்துலேயே ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது கைஸ், நல்லாயிருக்கு. பாண்டிச்சேரி ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய சூப்பரான பிளேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பாலம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஈசிஆரை நேஷனல் ஹைவேவாக மாற்ற முதலியார் குப்பம் இது இந்த பாலம். 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
பக்கிங்ஹாம் கேனல் அடேங்க பக்கிங்ஹாம் இங்கிலாந்துல இருக்கிறது இங்கிலாந்துல தான் பக்கிங்ஹாம் இருக்கு இது வந்து பக்கிங்ஹாம் கனால் பக்கிங்ஹாம் இங்கிலாந்துல இருக்குல்ல எனக்கு தெரியாது கிரிக்கெட் பார்க்க லடாக் நம்ம ஒன்றா தான் போகிறோம். Girls with their nails done now. Girls with their nails done. Girls with their nails done. பாண்டிச்சேரி உள்ள வந்துட்டோம். வேற மாநிலம் யூனியன் பிரதேசம் போகலாமா? அதனால கிளாஸ்லாம் போடக்கூடாது. கிடையாது அதுக்கு Girls with their nails done.